ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழாமி ரியாக்ட் சேனல். இன்னைக்கு நருட்டோ கிளாசிக்ல எபிசோட் 38 தான் பார்க்க போறோம். வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். உண்மையான எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ஆரம்பகட்ட எக்ஸாம்ல நீங்க கலந்துக்கிட்டு ஆகணும். எக்ஸாமுக்கு ஒரு எக்ஸாம். ஆரம்பகட்ட எக்ஸாமா? நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? என்ன மன்னிச்சிருங்க சென்சே, கொஞ்சம் இருங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியல. 5 நாள் ரெஸ்டே இல்லை, உடனே ஒரு இதுன்னு அப்படி. கலந்துக்கணும். தேர்ட் எக்ஸாம்ல டைரக்டா கலந்துக்க முடியாதா? விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அப்புறம் செகண்ட் எக்ஸாம் ரொம்ப சுலபமா இருந்திருக்கலாம். ஆனா இது சுலபமா? சில பேர் ரெண்டாவது எக்ஸாம் தாண்டுவீங்கன்னு நினைக்கவே இல்ல. நம்ம பசங்க பட்ட அவஸ்தை அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஆரம்ப கட்ட தேர்வை நாங்க எப்ப வேணும்னாலும் நடத்தலாம். இருக்கிற எண்ணிக்கையை கம்மி பண்ணதான் அதை நடத்துவோம். ஓ, இது நியாயமா? நாங்க எண்ணிக்கையை குறைச்சுதான் ஆகணும். ஏன்னா 3வது எக்ஸாமே வந்துடுச்சு. ம். லார்ட் ஒகாஹே சொன்ன மாதிரி நிறைய ரொம்ப பார்வையாளர்கள் பொறுப்பு இது. இருப்பாங்க. அவங்களோட நேரத்தை வீணடிக்க முடியாது. அவங்க சிறந்த நிஞ்சாஸ பார்க்க தான் வந்திருக்காங்க. அதனால இங்க யாராவது ரொம்ப tough தான் இருக்கிற போகும். மாதிரி இது விளையாட்டு இல்ல அப்போ. இப்பவே நீங்க அது சொல்றது எனக்கு தெரிஞ்சு பலவீனமா தான் இருக்கிறாரு. அங்க பேசிட்டு இருக்கிறவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, தைல திரும்பி குடுமா நான் சொன்ன மாதிரி நீங்க யாராவது பலவீனமா கையை தான் வச்சிருக்கிறியா? இதுதான் சரியான நேரம். இங்க இருந்து போயிடுங்க. ஆரம்ப கட்ட தேர்வை இப்பவே ஆரம்பிக்கணும். என்ன பேசுறீங்க? இப்பவே ஆரம்பிக்கணுமா? கடைசி எக்ஸாம்ல உயிர் பொழைச்சு இப்படியும் இங்க வந்திருக்கோம். ஓய்வெடுக்க கூட முடியாதா? ஹாய், நீங்க சொல்லாதீங்க, ஒளிஞ்சுட்டு வந்துட்டு. எப்ப சரி, சாப்பிடுவீங்க? நருட்டோ டீம் ஹெல்ப் பண்ணாங்க. Narrowing the field. Sudden death elimination. கேட்க பயங்கரமா இருந்தாலும் வேற வழியே இல்ல. முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. நான் காபுட்டோக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். டேய், இவன் ஒரு ஆளுன்னு இவனுக்கு வாக்கு வேற கொடுக்குற நீ. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடணும். அதுல யார் மிச்சம் இருக்காங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. அதனால நான் சொன்ன மாதிரி துரோகியை மன்னிக்க மாட்டான். வெறியாதுற அவனை பார்த்தாலே. இப்பவே கையை தூக்கிடுங்க. இங்க இருக்கிறவங்க போட்டியில இருந்து பின்வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்காது, வேற வந்துட்டே இருக்கு. இப்படி இருந்தா எப்படி இவன் ஃபைட் போறது இப்போ? அந்த வலி அது வேகமா அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அடடா, நான் அப்பவே நினைச்சேன். சாஸ்கே, நான் சொல்றத கேளு. உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம்ல. ஒரோச்சிமாரு கிட்ட சண்டை போட்டதுல இருந்தே உன்னோட உடல்நிலை சரியில்லை. அது இன்னும் மோசமாகிட்டே தான் இருக்கு. சொல்லுங்களா ஊர் தலைவர்கிட்ட. மார்க், அதுதானே வலிக்குது. மார்க்கா? உண்மையை மறைக்க முடியாது சாஸ்கே. ஓ, நருட்டோக்கு அந்த விஷயமே தெரியாதுல்ல. சாஸ்கேவுக்கு அன்பளிப்பா ஒரு சின்ன பரிசு கொடுத்திருக்கேன். அவன் கண்டிப்பா என்ன தேடி வருவான். அவன் என்னோட சண்டைக்கு ஆசைப்படுவான். இது பலவீனமாக்கி அவன்கிட்ட இழுத்து பண்ணுவோம். அதான் நினைக்கிறேன். அதே இவனோட பவர் அவனுக்கு வேணும் போல, அதுக்காக ஏதோ பண்றான். இங்க மிச்சம் இருக்கிறது நீ ஒருத்தன் தான் நினைக்கிறேன். வேண்டாம். ஆத்தா, நீ அழ ஆரம்பிக்காத ஆத்தா. ஏதோ நடக்கிறதுக்கு முன்னாடி நீ இங்க இருந்து போயிடு. போயிடு சாஸ்கே. எனக்கு பயமா இருக்கு. சாகுரா. நான் பயந்த மாதிரி நடக்குது. சரி, அவனை என்ன செய்யலாம்? நாம அவன் இந்த எக்ஸாம்ல இருந்து நீக்கி பிளாக் ஆப்ஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம். இவன் ஓ, கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த ஃபீலை கட்டுப்படுத்தியே ஆகணும். நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவன் அமைதியா போயிடுவான்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ஆசைப்படாதீங்க. மறந்துட்டீங்க. எல்லாருக்குமே அப்ப தெரிஞ்சிருக்கு. என்ன போய் பண்ணுங்கயா? அவன் யாருங்கிறத பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல. அவன் இருந்தா எல்லாருக்குமே ஆபத்து தான். அவன் பலசாலியானா அவனோட சாபக்குறியும் பலமாயிட்டே போகும். அவனோட சக்கரால இருந்து தான் அது சக்தியை எடுத்துக்குது. இந்த தடை செய்யப்பட்ட ஜுட்சு ஒருத்தனை முழுசா அழிச்சிடும். அந்த பையன் இப்படி ஓ, இவளுக்கும் இருக்குல்ல. அதான் அவ்வளோ டீட்டெயிலா சொல்றா. நேத்துக்கு அவனோட கதை முடிஞ்சிருந்திருக்கணும். லார்ட் ஹோகாகே, என்னம்மா உட்காந்து கிட்டே குரல் வைத்துற. நீ சண்டை போடுற நிலைமையில இல்லைன்னு உனக்கே தெரியும். வாயை மூடு சாகுரா. நான் ஏதோ உளறிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நீ அனுபவிக்கிற வலி எனக்கு புரியலன்னு நினைக்கிறியா? வச்சிருவானோ? போதும். ஆனா அது முக்கியமானது இல்ல, விட்டு கொடுக்கவும் முடியாது. நீ உன்னை இப்படி வருத்திக்கிறது எனக்கு பிடிக்கல. அவங்க கிட்ட நான் இந்த மார்க்க பத்தி சொல்ல போறேன். அவங்களுக்கு தெரியும். அப்பயாவது நீ என்ன நடக்குது? அப்ப சரி, நான் இங்கிருந்து கிளம்பி போறேன்.
ஆனால் என்னென்னு பார்க்கறதுக்குள்ளேயே போயிடுறீங்க. அவன் உரைச்சி மாறு கையால் தானே அவன் இருந்தானே எல்லாம் கட்டியிருந்தேன். அது வேற ஏதோ பிளானுக்கு வந்துடுது. லீஃப் வில்லேஜை சேர்ந்த கபுட்டோ யாகுஷி தானே? நீ இந்த டெஸ்டில இருந்து தாராளமா விலகலாம். நன்றி. காபூட்டோ, என்னாச்சு? ஏன் இந்த எக்ஸாமை விட்டு விலகுற? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. இப்படிதான் 4 வருஷமா பண்ணுகிறான் போல. எல்லாரையும் கோர்த்து விட்டு கிளம்புறது. ஓ நருட்டோ, என்னை மன்னிச்சிரு. என்னோட உடல் இப்போ ரொம்ப பலவீனமா இருக்கு. இதுக்கு மேல என்னால முடியாது. நான் நடிப்பு நடிக்கிறான்டா. சொல்லணும்னா எக்ஸாம்ஸ்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சவுண்ட் வில்லேஜ் டீமோட நடந்த பிரச்சனையில இருந்து எனக்கு என்னோட காது சரியாவே கேட்கல. இப்போ மறுபடியும் என்னோட உயிரை பணைய வச்சு நான் சண்டை போடணும்னா அதுவும் கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம என்னால முடியாது. பாத்துரா சாஸ்கியானா சென்ஸ் பண்ணுவானே. இவனை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட எண்ணம் சரியா இருந்தா போட்டிக்கு முன்னாடி விலகிறது ஒன்றும் இவனுக்கு புதுசு கிடையாது. அதான் சொன்னேன், இதே வேலையாகணும். கலந்துக்கிறான். வருஷம் வருஷம் இந்த மாதிரி யாருன்னா ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டு விட்டு போவாங்களோ. காபூட்டோ யாகுஷி, அவன் தொடர்ந்து 6 தடவை ஃபெயில் ஆயிருக்கான்னு போட்டிருக்கு. அவனை பத்தி வேற ஏதாவது விவரம் தெரியுமா? கண்டிப்பா இவரோட அகாடமிக் ஸ்கோர்ஸ் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ரொம்ப சுமாரான கிரேட்ஸ். 3 முயற்சிக்கு அப்புறமா தான் அவன் கிராஜுவேஷன் எக்ஸாமே பாஸ் பண்ணியிருக்கான். அது பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 C ரேங்க், அது மட்டும் இல்லாம 14 D ரேங்க் மிஷன்ஸ்லயும் கலந்துட்டு இருக்கான். பெருமைப்படுற அளவுக்கு இவனுக்கு எந்த ஒரு ரெக்கார்டும் இதுல இல்ல. இருந்தாலும் மேல சொல்லு. அவன் அகாடமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவனோட தகவல் வினோதமா இருக்கு. ம் உங்களுக்கு இந்த பையனை ஞாபகம் இருக்கா? பேட்டில் ஆஃப் கிகியோ பாஸ்க்கு அப்புறமா அவனை கண்டுபிடிச்சாங்களே, அதுல உயிர் பிழைச்ச ஒரே ஒருத்தன். அந்த கதை எனக்கு ஞாபகம் இருக்கு. போர்க்களத்துல இறந்து போன எதிரிகள் பக்கத்துல அந்த பையனை கண்டுபிடிச்சிருக்காங்க. மெடிக்கல் யூனிட்ல இருந்த ஒரு ஜுனின் தான் அவனை கண்டுபிடிச்சு உயிர் பிழைக்க வச்சிருக்காரு. அப்படின்னா எந்த பையன் தான் அவனு சொல்றியா? காபூட்டோ, நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா? ஒருவச்சி மாரோட உத்தரவுகளை நீ மறந்துட்டியா? இனி அது எல்லாமே நீயே பாத்துக்கோ. அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி திறமசாலிக்கு அது கண்டிப்பா ஒரு பிரச்சனையாவே இருக்காது. அவன் ஹெல்ப் பண்ணுறான் நருட்டோ டீமுக்கு. உன்னோட என்னன்னு திறமையை காட்ட தெரியல. வேண்டிய நேரம் யூராய். எப்படி உனக்கு என்னோட இடத்துக்கு வரணும்னு ஆசை நிறையவே இருக்குல்ல? அந்த ஆசையை நிறைவேற்றிக்கோ. நீ ஒருவச்சி மாரோக்கு ரொம்ப பிடிச்சவனா இருக்கலாம், ஆனா அதுக்காக இவ்வளவு பெரிய தப்பு பண்ணாத. நான் நல்லவனா கெட்டவனா இப்போ? மனசுல வச்சுக்கிறேன். மன்னிச்சிரு நருட்டோ, மன்னிச்சிரு சாஸ்கே. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நம்ம கூட விளையாடணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா நான் அப்படி செஞ்சா என்னோட உண்மையான சுயரூபம் வெளியே வந்துடும். அதுக்காக தானே பார்த்தேன். அப்பதான் என்னோட ரகசியம் ரகசியமாவே இருக்கும். அந்த ரகசியம் வெளியே வந்துட்டு அவ்வளவு எனக்கு வேலையே இருக்காது. கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு போறாரு. வேலையை நல்லபடியா முடிச்சுட்டேன். இங்க நடக்கிறத நீங்களே உங்க கண்ணால பார்த்துட்டு இருக்கீங்களா? ஒரு வச்சு மாறுவோம். ஓ இது அவன் தானா? நான் இப்போ இந்த இடத்துல இருந்து கிளம்பி போறேன். அவனா அது? ஆமா, சந்திப்போம் சாஸ்கே. வேற ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க. உன்னையும் சீக்கிரமா சந்திக்கிறேன் நருட்டோ. அட்டா பாய், கூடவே இருக்கானே இப்போ. இவ்வளோ பேர் இருக்காங்க சுத்தி. ரொம்ப ரொம்ப டேஞ்சரியா இவங்கெல்லாம். இவங்களே அசால்ட்டா ஏமாத்துறானா இவங்களாம் ஏமாத்துறோம் குழந்தைங்களா? சீக்கிரம். வேற யாராவது டெஸ்ட்ல இருந்து விலகணுமா? நீ ஓடிடு தயவு செஞ்சு. சும்மா இருக்கிறவங்க எல்லாம் இது பண்ணிடு. எனக்கு நடந்ததை பத்தி அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சு கூட பார்க்காத. நீ என்ன நிரூபிக்க நினைக்கிறேன்னு எனக்கு புரியல. நீ ஏன் உன்னோட கதையை முடிச்சுக்கிறத நான் வேடிக்கை பார்க்கணும்னு சொல்ல வரியா? என்னால வேடிக்கை பார்க்க முடியாது. உன்னை பார்க்க சொல்லல, விலகி இருன்னு இதில் சொல்றேன். ஹெல்ப்லாம் பண்ண முடியாது. இல்லை 1-on-1 தானே. உனக்கும் இது இதான் நினைக்கிறேன். இன்னும் எக்ஸாம்னே சொல்லி. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் பழி வாங்குறதுக்காக பிறந்தவன். என்னை பொறுத்த வரைக்கும் இங்க நடக்கிறது சாதா எக்ஸாம் கிடையாது. நான் சுனின் ஆகிறனா இல்லையாங்கிறத பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை.
ஆனால் கபோட்டா போயிட்டான்ல. ஸோ சோலோ இது தான் போடும். அந்த ஒரு கேள்விக்கு மட்டும்தான் எனக்கு பதில் தேவை. பலசாலிகள் கூட சண்டை போட்டா மட்டும்தான் அந்த பதில் எனக்கு கிடைக்கும். அதுவும் சிறந்த வீரர்கள். என்னோட பேரு காரா. நீ இவன் வேற இருக்கா? கொஞ்சம் இரு. உன்னோட 2 வில்லனுக்கு அட் டைம் வந்திருக்காங்க. நீ ஒதுக்கோ. என்னை எதிர்த்து உன்னால ஜெயிக்க முடியாது. அதுக்கு உன்னோட திறமை பத்தாது. இப்ப நமக்கு வேற வழி இல்ல. ஆனா ஒரு விஷயம், இன்னொரு தடவை நம்ம பேட்டில் பண்ண நேர்ந்தா கண்டிப்பா இப்படி ஓடி ஒளிய மாட்டோம். இருக்கிறதுலயே சிறந்த வீரர்கள் எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. இதுதான் நான் தேர்ந்தெடுத்த பாதை. இதை நீ மட்டும் இல்ல, வேற யாராலையும் மாத்த முடியாது. சாஸ்கே அவனோட வே அது குறுக்க நிற்கக்கூடாதுல்ல. உன் மேல இருக்கிற அக்கறையில தான் அவன் அவ்வளவு பேசுறான். இப்பவும் அடம் பிடிச்சிட்டு இருக்க சாஸ்கே. நாருட்டோ, ஏடா நீ இப்படி பேசுற? நான் மோதணும்னு அதிகமா ஆசைப்படுறதே உன் கூட தான். இனிமே சும்மா இருக்க மாட்டான். அப்படின்னா வாடா நிப்பான் பாரு. இப்போ orochimaru சொன்னதை நினைச்சா எனக்கு கவலையா தான் இருக்கு. ஐயோ, எப்பதான் 3ஆம் ரவுண்டு போவாங்கன்னு இருக்கு. இருந்தாலும் பாத்துக்கலாம். ஆனா லார்ட் ஹோகாகே, முக்கியமான விஷயம், அந்த சாபக்குறி வளர்ற மாதிரி இருந்தாலோ அல்லது எல்லையை மீறுற மாதிரி இருந்தாலோ உள்ள போய் அவனை தடுத்துருங்க. சரி, அப்படியே போட்டி போட விடுறாங்க. சொல்றபடியே இருக்கட்டும். ம் அப்ப சரி, ஆரம்ப கட்ட தேர்வை நாம ஆரம்பிக்கலாம். ம். இந்த ரவுண்ட்ல இங்க இருக்கிற எல்லாரும் ஒருத்தர் கூட ஒருத்தர் மோதிக்க போறீங்க. மொத்த சக்தியையும் பயன்படுத்தி. ஒருத்தர் மறந்துடாதீங்க, இது பயிற்சி கிடையாது. இங்க மொத்த யார் யார் கூடன்னு எப்படி? இருக்கீங்க. அப்படின்னா மொத்தமா 10 மேட்சஸ் நடக்கும். இந்த 10 மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் 3வது எக்ஸாம்க்கு தேர்ச்சி அடைவாங்க. இந்த ரவுண்டுக்கு எந்த விதிமுறைகளும் கிடையாது. அதனால ஒருத்தர் தோல்வியை ஒத்துக்கிற வரைக்கும், இல்லைன்னா ஒருத்தரோட கதை முடியிற வரைக்கும் 2 பேருக்கும் நடுவுல போட்டி தொடரும். பாயில சார் வரைக்கும் அடிச்சுக்கோன்றாங்க. போறவங்களை மொத்தமா இந்த டெஸ்ட் விட்டு நீக்கிடுவோம். இதை தாண்டி உங்களோட கண்காணிப்பாளரா இந்த போட்டியை நானும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருப்பேன். கவனிப்பீங்களா? ஒருவேளை போட்டியில பயன் இல்லைன்னு தெரிஞ்ச அப்ப நான் குறுக்க வருவேன். அப்படி செஞ்சாதான் சில உயிர்களை காப்பாற்ற முடியும். இப்ப நீங்க எல்லாரும் யார் கூட மோத போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ம் பேனல தொடங்க. ஓ, ஆல்ரெடி ஃபோட்டோஸ் இருக்காங்க. யார் யார் கூட நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டுக்கிறாங்க. நரட்டோ கூட யார் வருவா? இதுல யாரு யார் கூட மோத போறாங்கங்கிறத யதார்த்தமா தேர்ந்தெடுத்திருக்கோம். ஒரு போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுல கலந்துக்க போறவங்களோட பேர் போர்டுல வரும். இதுக்கு மேல சொல்ல எதுவும் இல்ல, ஆரம்பிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல முதல் போட்டியாளரோட பேர் அறிவிக்கப்படும். சாக்குரா நருட்டோன்னு வந்துட்டு என்ன பண்றது? விட்டு அவன் கொடுத்துட்டு போயின்னு விட்டுட்டு போயிட்டே இருப்பான். விட்டு கொடுப்பானா அடிப்பானா அந்த அவளே விட்டு கொடுத்துருவாளே. நேரத்தை வீணடிக்க விருப்பம் இல்லை போல. எல்லாமே நான் எதிர்பார்த்த மாதிரியே நடக்குது. யாருக்கும் முதல் போட்டியே சாஸ்கேக்கா. ஆ, யார் கூட? ஏன் எல்லாருமே பாக்குறீங்க? யார் கூடடா? போர்டுல வந்திருக்கிற 2 பேரும் சீக்கிரமா முன்னேறி வாங்க. யார்? முதல் மேட்ச்க்கு நீங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கீங்க. யோரோய் அகாடோ, அப்புறம் சாஸ்கே உச்சியா. ஏன்பா கபோட்டா கூட இருந்தானே அவன்? எனக்கு எதுவும் இல்ல. இனி நான் என்ன செய்வேன்? என்னால வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். நீ ஆரம்பத்துல இருந்து அதானமா பண்ற. மோதணுங்கிற ஆசை இருந்தா இதுல நீ எப்படியாவது ஜெயிச்சிரு சாஸ்கே. நீயும் சரியில்லை. அவன் வினோதமா நடந்துக்கிறான். இது சாவக்குழியோட வேலையா? சாஸ்கே, ஜெயிச்சிட்டு வா. இனி நடக்க போறத இங்கிருந்து வேடிக்கை பார்க்கலாம். இந்த வழி குறைய மாட்டேங்குது. அந்த சாவக்குழி வச்சுக்கிட்டே இப்போ இவங்ககிட்ட ஜெயிக்கணும். என்ன பண்ணுவான்னு தெரியலையே. அப்ப சரி, முதல் மேட்சை நாம ஆரம்பிக்கலாம். ம். இந்த போட்டியில கலந்துக்கிற 2 பேரை தவிர மத்த எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி அப்பர் லெவலுக்கு போயிடுங்க. ஓ, இங்கேயே நடக்க போகுது.
அவட வேற இடத்துக்கு எனக்கு கூட்டு போகணும்னு பார்த்தேன். ககாஷி சென்சே அப்பா சாஸ்கே, உன்னோட ஷரிங்கனை பயன்படுத்தாத. அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அந்த சாபக்குறி உன்னோட கட்டுப்பாட்டை மீறி போச்சுன்னா அது உன்னோட உயிருக்கே ஆபத்தா முடியலாம். ஓ அந்த பவர் எடுத்தா அது ஆக்டிவேட் ஆகுன்ற மாதிரி. நல்லாவே தெரியும். இதையும் இப்பவே சொல்லிக்கிறேன். ஒருவேளை நீ உன்னோட கட்டுப்பாட்டை மீறினா நானே உள்ள வந்து போட்டியை நிறுத்திடுவேன். வாழ்த்துக்கள். நல்ல வாழ்த்து. இந்த சாபக்குறி என்னோட சக்கராவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அது வேணான்றாரு. நான் பின்வாங்க மாட்டேன். என்னோட கடைசி சக்கராவை பயன்படுத்த போறேன். ஷரிங்கா எடுக்கிறப்ப ஆக்டிவேட் ஆச்சு. சாஸ்கே ப்ளீஸ் உன்னோட ஷரிங்கனை பயன்படுத்துறதை நிறுத்து. நான் எப்பெல்லாம் இந்த சக்கராவை பயன்படுத்துறேனோ அப்போ அதுக்குள்ள கக்காஷி இதை எல்லாத்தையும் முடிவு பண்ணி வச்சுக்கிறாரு. என்னை அதிகமா கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுது. நான் என்னோட ஷரிங்கானை பயன்படுத்தாம இவனை ஜெயிக்கணும். என்னோட சொந்த ஜூஸுவை கூட பயன்படுத்த முடியாது. இது எதுவும் இல்லாம நான் அவன் கதையை முடிச்சு காட்டுறேன். அவன் என்ன பவர்னே தெரியலையே. உனக்கு இன்னும் புரியல சாஸ்கே. பியூரிக்கு இருக்கிற திறமைகள் உனக்கு எதிராக மாறி ஒன்று அழிக்க போகுது. இந்த நேம் போர்டு கூட இவன் என்ன செட் பண்ணான்னு தெரியல இந்த உரைச்சி மாதிரி. இவன் மட்டும் எப்படி பார்த்துங்க. சாஸ்கே, கட்டுப்பாட்டை இழந்துடாத. நீங்க தயார்னா முதல் போட்டியை ஆரம்பிக்கலாம். ஓ, நான் தயாரா இருக்கேன். நானும் தயாரா இருக்கேன். இதுக்கே எப்படி ஆகுது? வெறும் கை சண்டை தான். இப்ப பாரு. என்ன பண்றான்? கண்ட்ரோல் பண்றாங்க. என்னோட சக்திகள் எல்லாமே திடீர்னு போயிடுச்சு. சக்தி உறிஞ்சி எடுக்கிறதா? அந்த கை வச்சு வச்சு எடுத்துடுறான் போல இருக்குப்பா. அட்டாப்பா எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. ஏற்கனவே முடியல. எனக்கு புரியல. என்னோட சக்கராவை என்ன பண்ற? இப்பதான் அதை கவனிக்கலையா என்ன? என்னதாங்க பண்ணுவோம், எதுவும் யூஸ் பண்ணவும் கூடாது. உன்னை போட்டு வாட்டி வதக்குறாங்க. ஆனால் அந்த சாஸ்கே மட்டும் அப்பா ஒரு வழியாக இந்த தேர்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் எக்ஸாமுக்கு இப்போ தான் வந்திருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து என்னங்க சொல்கிறது, சாஸ்கே பார்த்தா வர ரொம்ப பாவமாக இருக்குது. வர்றவங்களாம் அவனையே போய் டார்ச்சர் பண்ணுறது, வரவங்களாம் அவன் மேலேயே கண்ணாக இருக்கிறது, அவனை அடிக்கணுன்னே பார்க்குறது ஒரு மாதிரி இருக்குது. நருட்டோ கூட யாரும் அந்த அளவுக்கு பண்ணல. இப்போ சாஸ்கே நினச்சாதான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அவன் எல்லாருமே அவனை டார்கெட் பண்ணி அவனை போட்டு வாட்டி வதைக்கிறாங்க. எக்ஸாம்லேருந்து இந்த 5 நாள் எக்ஸாமே அவனை ஒரு வழி பண்ணிட்டாங்க. இப்போ அது வேற அந்த இந்த சிம்பிள் வேற ஒன்று புதுசாக இருந்தால் அது வேற டார்ச்சர் பண்ணுது. வரவனுங்க அதுக்கு மேலே அந்த பவரை உறிஞ்சு அவனை இது பண்ணி அவனை பண்ணா என்னதான் பண்ணுவான்ற மாதிரி இருக்கு. இல்ல அந்த உச்சகலால தெரியாம பிறந்துட்டான் போல இருக்கு. அது வச்சே அதுக்காகவே ரொம்ப போட்டு அவனை டார்ச்சர் பண்ணாங்க. எதுவுமே சாதாரண ஒரு ஜுட்ஸ் யூஸ் பண்ணா கூட அந்த பவர் இதாகுது. ஸோ ரொம்ப கஷ்டம். ஆனா அது ஆமா அவரு இவரு என்ன சொன்னாரு, கக்காஷி வந்து அந்த இது எடுக்காதன்னாரு, ஷாரிங்கான் எடுக்காத, அது எடுத்தா அந்த இது ஆக்டிவேட் ஆகணும். இவன் ஒண்ணுமே பண்ணாததுக்கே அது வந்து தொந்தரவு பண்ணுது. ஸோ அவன் ரிச்சி மாதிரி இங்கே பக்கத்துலேயே தானே இருக்கான். ஸோ அவன் தான் விளையாடுறான்னு நினைக்கிறேன். வேணுமே அதை பண்ணி அவனை வீக் பண்ணி பண்ண வைக்கிறதுக்கு பார்க்குறான்.
அவன் என்ன மோட்டிவ் என்ன இப்போ அவனுக்கு வேணுன்றது தெரியல. அவனோட அடிமையாக யூஸ் பண்ணிட்டு அவனுடைய பவர் வச்சு என்ன பண்ணிக்கிறதுக்கு பண்ணுறானா, அப்படிதான் தெரியுது. அதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லாக ஒருத்தன் தான் இருக்கான்றதுனால அவன் மேலே அவ்வளோ கண்ணா இருக்கிறான். அது என்ன பண்ண போறான்னு தெரியல, ஒருவேளை அந்த பலவீனம் ஆக்கி என்கிட்ட தான் பவர் இருக்கு நான் தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பண்ணா என்னன்னு தெரியல. ஏன்னா ஃபுல்லான டவுன் பண்ணிடுறான். ஸோ அதான் இவன் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்க பார்க்குறான்றது தான். அவன்கிட்ட ஒரு கோபம் ஒரு வெறி இருக்கு. அவன் பலசாலி அவனும் நினைக்கிறான் ப்ளஸ்ஸு. ஸோ அதை யூஸ் பண்ணி அவன் பக்கம் இழுத்துக்க பார்ப்பான்னு நினைக்கிறேன். அதான் டார்கெட்டாக இருக்குது. இந்த கபோட்டோவும் அதுக்கு தான் வச்சு இவன் அனலைஸ் பண்ணி இதெல்லாம் தான் இவனோட வீக்னஸ் இதுன்ட்டு எல்லாத்தையும் எதுவுமே கொடுத்துட்டு வந்துட்டான். அதாவது ஒரு பேப்பர் மாதிரி போன இதில் கொடுத்தான். ஸோ அதான் இருக்கும் போல். அதை வச்சு விளையாடுறான். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ இவன் ஜெயிப்பானா என்னன்னே தெரியல. ஏன்னா இவ்வளோ பேர்கிட்ட இப்போ இவன் தான் வந்து பவர்ஃபுல்னு எல்லா பக்கம். இப்போ இவன் தோத்தான்னு வச்சுவாங்க எல்லார் முன்னாடியுமே ஒரு மாதிரி அசிங்கமாயிடும். அதுவும் இவனுக்கு வந்து இன்னும் பாதிப்பு தான் கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கெத்தாவே இருந்த பையன் வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அதுவே அவனுக்கு ஒரு வழி கொடுக்கும். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.